வணக்கம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் மதுரை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முகலாய பேரரசை தோற்றுவிச்சரும் முகலாய பேரரசுலேயும் ரொம்ப முக்கியமான அரசரும் கூட இந்த பாபர். அவரை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, பாபர் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பிறப்பு அப்படிங்கும்போது எங்கே இருக்குது அப்படின்னா, பர்கானா மாவட்டம். அவருடைய டேட் பாருங்கள், 14/2/1483. ஓகேவா? பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 1483 என்ன செய்கிறாரு, பர்கானா அப்படிங்கிற ஊரில் அவர் பிறக்கிறாரு. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருக்குது அந்த பர்கானா மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பேர் பாருங்களேன், ஜாகிருதீன் முகமது பாபர். ஓகேவா? அதாவது அது அர்த்தம் என்னன்னு பாருங்க, நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு அர்த்தமா. ஓகேவா? ஜாகிருதீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கையை காப்பவர். அவர் முழு நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜாகிருதீன் முகமது பாபர். இவருடைய தந்தை பேர் பாருங்களேன், இவருடைய தந்தை பேர் உமர் ஷேக் மிர்சா. இவரை பார்த்தோம் அப்படின்னா, இவர் துருக்கிய வழித்தோன்றல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? துருக்கிய வழித்தோன்றல் அல்லது தைமூர் வழித்தோன்றல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவருடைய தாயை பொறுத்த வரைக்கும் மங்கோலிய வழித்தோன்றல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மங்கோலிய செங்கிஸ்கான் இருக்கார் இல்லையா, அவருடைய வழித்தோன்றலா இவருடைய தாயை சொல்றாங்க. ஓகேவா? அப்போ அவருடைய பிறந்த ஊர், டேட்டு, அவருடைய பேருக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் கேட்பாங்க. படிச்சுக்கோங்க. சரி, பாபரை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்துஸ்தானை பற்றி நிறையாவே அவருக்கு தகவல் கிடைக்குது. அங்கே வந்து செல்வமும் வளமும் ரொம்ப மிகச்சிறந்து இருக்குது, ஒரு மிக வளமான நாடு அப்படின்னு இந்துஸ்தான் அப்படின்னு அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் கேள்விப்பட்டு வளர்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நம்ம போய் என்ன செய்யணும், ஆட்சி செய்யணும், நம்ம வந்து அங்கே அரசர் ஆகிறோம் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு என்ன இருந்திருக்கு, கனவு இருந்திருக்கு. இதனால என்ன செய்கிறார் அப்படின்னா, சிந்து நோக்கி வராரு. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 2 பேர்கிட்ட இருந்து பாபருக்கு அழைப்பு வருது. அந்த 2 பேர் யாருன்னு பார்க்கும்போது தௌலத் கான் லோடியும் ராணா சங்காவும். சரியா? 2 பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, பாபருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. என்ன அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ராஹிம் லோடின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன செய்யறாரு, டெல்லி சுல்தான், அந்த லோடி வம்சத்துடைய கடைசி மன்னனான இப்ராஹிம் லோடி படிச்சிருப்பீங்க. அந்த இப்ராஹிம் லோடி என்ன செய்யறாரு, அங்க ஆட்சி செய்யறாரு. அவரை வந்து எதிர்த்து வந்து என்ன செய்யுங்க, போர் பண்ணுங்க, எங்களுக்கு எங்களுடைய இடத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாபர் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, ராணா சங்கா. ஓகேவா? ராணா சங்கா அப்படிங்கிறது மேவார் அரசர். அவரும் தௌலத் கான் லோடியும் என்ன செய்யறாங்க, பாபருக்கு அழைப்பு விடுறாங்க. பாபரும் என்ன செய்யறாரு, அவங்க அழைப்பு கேட்டுட்டு வராரு. இந்நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தௌலத் கான் லோடி அவர்கள் மனசு மாறி என்ன செய்யறாங்க, ஆப்போசிட்டாவே, ஓகேவா, பாபருக்கு எதிராகவே என்ன செய்யறாரு, போர் புரியாரு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும் போது, ஒருவேளை பாபர் உள்ள வந்துட்டு அவர் வந்து மிகப்பெரிய அரசராயிருவாரு அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதனால என்ன செய்யறாரு அப்படின்னா, தௌலத் கான் லோடியும் பாபருக்கும் போர் நடக்குது. இப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1525 நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாகூர்ல நடக்குது. அடுத்து தௌலத் கான் லோடியை வின் பண்ணிட்டு என்ன செய்யறாரு, பாபர் இந்துஸ்தானுக்குள்ள நுழையிறாரு. இந்துஸ்தானுக்குள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா, வரலாற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமான போர், இந்திய வரலாற்று மட்டும் இல்லாமல் உலக வரலாற்றிலே மிக மிக முக்கியமான போர். என்ன போர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பானிபட் போர். 1526 ஏப்ரல் 21ஆம் தேதி என்ன செய்யுது, அந்த பானிபட் போர் நடக்குது. ஓகேவா? 1526 ஏப்ரல் 21 எங்க நடக்குது அப்படின்னா, இப்போ இருக்கிற ஹரியானா. ஓகேவா? பஞ்சாப் கீழே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற பானிபட் அப்படிங்கிற இடத்துல 1526 ஏப்ரல் 21ஆம் தேதி யார் யாருக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி 2 பேருக்கு எதிராக நடக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா அரை நாள் இந்த போர் முடிஞ்சு போயிடும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம், பாபர் அவர்கள் யூஸ் பண்ண பீரங்கி படை தான், ஆர்டிலரி அப்படின்னு சொல்ற பீரங்கி படை பாபர் அவர்கள் யூஸ் பண்றாரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த பீரங்கி எல்லாம் பார்த்ததே கிடையாது. ஓகேவா? அந்த இப்ராஹிம் லோடி இதுக்கு முன்னாடி ஆண்ட இந்திய மன்னர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பீரங்கி படையை அவங்க பார்த்ததே கிடையாது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அரை நாளே இந்த போர் முடிஞ்சு போயிருது. அவங்க யூஸ் பண்ண அந்த யானைகள், இப்ராஹிம் லோடி யூஸ் பண்ண யானைகள், வீரர்கள் எல்லாமே அந்த பீரங்கி படையை பார்த்து சதறி ஓடுறாங்க. இதனால அரை நாள்லேயே அவருக்கு வெற்றி கிடைக்குது. இதில் பாபர் அவர்கள் வந்து அவருடைய நாமா, பாபர் நாமா அப்படிங்கிற அவருடைய சுயசரிதிலையுமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, என்னுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு அரை நாள் எனக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு அவருடைய சுயசரிதிலே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமான போர், அடிக்கடி கொஸ்டின் ஏரியாவும் கூட இந்த பானிபட் போர். முதலாம் பானிபட் போர், ஆக்சுவலாக 3 பானிபட் போர் இருக்கு. இது முதலாம் பானிபட் போர் 1526 ஏப்ரல் 21 பாபர் vs இப்ராஹிம் லோடி. எங்க நடந்துச்சு, பானிபட் அப்படிங்கிற இடத்துல. இப்போ அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரியானால இருக்கு. ஓகே, இதன் மூலியமா, இந்த போர் மூலியமா இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை பாபர் அவர்கள் நிறுவராது. டெல்லியை வந்து தலைநகராக வச்சு பாபர் முடிசூட்டு விழாவும் நடக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாமே அவருடைய போர்கள் தான். ஓகேவா? அவருடைய வாழ்க்கை முழுக்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாமே போர்களாகவே போயிடும். பாருங்க, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து உள்ள வராரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க காபூல், கஜினியை அவர் ஆக்குபை பண்ணிட்டு பஞ்சாப் வழியா சிந்து நதிக்கரையை தாண்டி என்ன செய்யறாரு, பானிபட் அப்படிங்கிற இடத்துல அவர் போர் புரிகிறாரு. நெக்ஸ்ட் போர் எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1527 கான்வா அப்படிங்கிற ஒரு இடத்துல போர் நடக்குது. யார் கூட அப்படின்னா, ராணா சங்கா. இவரும் அழைப்பு விடுச்சார் இல்லையா, பாருங்க, இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சிட்டு அவரை வந்து என்ன செஞ்சிட்டாரு, பாபர் அந்த இடத்துக்கு வந்துட்டார். அப்போ ராணா சங்கா என்ன செய்வாரு,
ஆப்போசிட்டா போர் புரிகிறாரு. பாபர் வர்சஸ் ராணா சங்கா 1527 கான்வா போர். ராணா சங்கா மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ராஜபுத்திரர்கள் எல்லாமே சேர்ந்து என்ன செய்கிறாங்க, போர் புரிகிறாங்க. இருந்தாலும் பாபரை தோற்கடிக்க முடியல. அப்போ 1527 கான்வா போர். வரலாற்றில் இதுவும் ரொம்ப முக்கியமான போர். ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பானிபட் போரோட இந்த கான்வா போர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை பாபர் இந்த கான்வா போரில் தோற்றிருந்தாலும் என்ன ஆயிருக்கலாம், பாபருடைய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க 1527 சந்தேரி போர். மேதினிராய் அவர்கள், இவரும் மேதினிராய் ராணா சங்காவுக்கு உதவி செஞ்சவங்க தான். அவங்களையும் தோற்கடிச்சு சந்தேரியில் தோற்கடிச்சு என்ன செய்யறாரு, பாபர் முன்னேறி வராரு. அடுத்து 1529 காக்ரா போர். யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா முகமது லோடி. இந்த முகமது லோடி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் லோடியோடைய தம்பி தான் இந்த முகமது லோடி. 1529 காக்ரா போர். முகமது லோடி இந்த மேப்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க. 1527 கான்வா, இங்கிருந்து பானிபட்லேருந்து கான்வாலேருந்து அப்படியே காக்ரா வரைக்கும் 1527 கிட்ட பாருங்க மேற்கு வங்காளம் வரைக்குமே அவர் படையெடுத்து வரார். இது ஃபுல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆட்சி செஞ்ச இடங்கள் தான். இங்கேருந்து ஓகேவா, காபூல், கஜ்னி, லாகூர், அதிலிருந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிட்ட மேற்கு வங்காளம் வரைக்குமே அவர் படையெடுத்து வராரு. சரியா, அப்போ இதுவும் முக்கியமானதான். 1527 கான்வா, 1528 சந்தேரி, 1529 காக்ரா போர். ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1530 அவர்கள் இந்த பாபர் அவர்கள் இறந்துறார். பாபர் மரணம் 1530 இறந்துறாரு. அவருடைய சுயசரிதை என்ன, அவராலே எழுதப்பட்ட சுயசரிதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துசிகி இ பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க, பாபர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மொழியில் எழுதியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி மொழியில் பாபர் அவர்களாலே எழுதப்பட்டிருக்கும். இது பின்னாடி அக்பர் அவர்கள் என்ன செய்வார், பாரசீக மொழி அதாவது அரபு மொழியில் அக்பர் அவர்கள் மொழிபெயர்த்திருப்பார். கானி கான் அப்படிங்கிற தன்னுடைய ஒரு அமைச்சர் மூலியமா என்ன செஞ்சிருப்பாரு, அவர் மொழிபெயர்த்திருப்பாரு பாரசீக மொழியில. ஓகேவா, 1530 பாபர் மரணம். அவருடைய சுயசரிதை துசிகி பாபரி, பாபர் நாமா. ஓகேவா, அதுக்கடுத்து யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன். ஓகேவா, ஹுமாயூனுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன செய்வார் அப்படின்னா அவர் ஆட்சியை பிடிப்பார். அதை ஹுமாயூனை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.